நாட்டிலுள்ள முஸ்லிம் அல்லாத வழிபாட்டு தலங்களுக்கு நிதி வழங்கும் வழிகாட்டி விதிமுறைகளில் திருத்தம் செய்யும் அரசாங்கத்தின் உத்தேச திட்டத்தை மாயிகா தேசிய துணைத் தலைவரும் தாப்பா நாடாளுமன்ற உறுப்பினருமான டத்தோஸ்ரீ எம் சரவணன் நேற்று கடுமையாக சாடினார். இந்த உத்தேச திருத்தம் அபத்தமானது, நியாயமற்றது, ஏற்புடையதன்று என அவர் கூறினார். இந்த உத்தேச திருத்தம் அரசாங்கம் மீதான மக்களின், குறிப்பாக இந்திய சமூகத்தின் ஆதரவை சரிய செய்துவிடும் என்றார் அவர். முஸ்லிம் அல்லாத வழிபாட்டு தலங்களை ஒருபோதும் அவமதிக்க வேண்டாம். குறிப்பாக இந்து வழிபாட்டு தலங்கள் சமூக ஒற்றுமை, புரிந்துணர்வு, சமூக நலன் ஆகியவற்றில் முக்கிய பங்கு வகிக்கின்றன. பல இந்து ஆலயங்கள் பொருளாதார பிரச்சினைகளை எதிர்நோக்கியுள்ளன. இந்நிலையில் இந்த புதிய விதிமுறை திருத்தம் அந்த வழிபாட்டு தலங்களின் பராமரிப்பு, அவசர தேவைகளுக்கும் தடையாக அமையக்கூடும். எனவே விதிகளை மாற்றுவதற்கு பதிலாக நிதி விண்ணப்பங்களை மதிப்பீடு செய்யும் குழுக்களை அமைப்பது நியாயமான, பயனுள்ள அணுகுமுறையாக அமையக்கூடும். அதிலும் நிதி முறைகேடுகளை தடுப்பதற்காக அரசாங்கம் ஏற்புடைய வழிமுறைகளை, கண்காணிப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். இது இன்னும் ஆக்கப்பூர்வமான, அதே சமயம் நியாயமான செயல்பாடுகளாக இருக்கும் என்று அவர் கூறினார். இதனிடையே நாட்டின் வளர்ச்சிக்கு பெரும் பங்காற்றிய இந்திய சமூகத்தை அரசாங்கம் கவனத்தில் கொள்ளாதது குறித்தும் சரவணன் கேள்வி எழுப்பியுள்ளார். முன்னதாக அரசாங்க நிதியை ஏற்கனவே பெற்றுள்ள முஸ்லிம் அல்லாத வழிபாட்டு தலங்கள் புதிதாக நிதி பெற விண்ணப்பம் செய்வதற்கு 3 ஆண்டுகள் தடை விதிப்பது உள்ளிட்ட புதிய விதிகள் சேர்க்கப்படுவதாக வீடமைப்பு ஊராட்சித்துறை துணை அமைச்சர் ஐமான் அதிரா மக்களவையில் தெரிவித்திருந்தார். இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.